வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் பொடி கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தி கிரேட் ஸ்கூல் பிரேக் அவுட் இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நம்பர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. சரி, வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேவில் போயிடலாம். வந்து ஈஸி மோடு கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அதுதான் நம்ம வேலை. ஸ்கூல் வந்து பிரேக் அவுட் ஆனதுனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். ஆனால் இந்த சார் ஒரு மோசமான சார். இவர்கிட்ட இருந்து தப்பிக்குன்றது நம்ம ஒரு நோக்கம்ன்றதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிரேக் அவுட் அப்போ எஸ்கேப் பண்ணலான்னு போகிறோம். நான் கொடுத்தது இந்த பட்டனை கொடுத்து ஓகே. ஐயோ, இது வேறு ரொம்ப கொதப்புதே. ஓகே, இது வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் மோடில் இருக்குது. அதான் ஃபஸ்ட் பர்சன் மோடு தான் நினைக்கிறேன். வேறு எக்ஸ்டர்னல் மோடு இல்லை. ஓகே, நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப கடுப்பாத்துறேன் நீ. ஓகே, நம்ம இது முடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு பர்சன் மோடில். நம்ம ஃபஸ்ட்டு பர்சன் மோட்லேயே ப்ராக்டிஸ் ஆகலையா? எப்படி முடிக்கிறது? ஐயோ, புரிஞ்சிடுச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு இங்கேருந்து ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. பூரி ஒரு தடவை தான் தப்பும், எப்போவுமே தப்பாது. ஆனால் எனக்கு தப்பு எடுக்கா. ஓகே, ஆனால் எப்படியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இது பேரி பிரசன். இது அதே தான்டா. அதுதான் நம்ம லாஸ்ட்டாக போட்ட லாவா மோடு வீடியோ போட்டோம்ல, அதே இடம் தான். ஆனால் என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பார்த்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்கானுங்க. ஏன்னா அந்த கேமுக்கு ஒரே கிரியேட்டர், இந்த கேமுக்கு ஒரே கிரியேட்டர். அந்த கேமும் இந்த கிரியேட்டர் தான் டிசைன் பண்ணார், இந்த கேமரும் இந்த கிரியேட்டர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கொடுக்க வாய்ப்பு இல்லை. பாருங்க, சவுண்டும் அந்த மாதிரியே இதாகுது. பார்த்திங்கன்னா டைப் பேட்டரை கொடுக்க தேவையில்லை. நம்ம இந்த வாட்டி போன கேமில் தான் டைப் பேட்டர் கிளிச் ஆச்சு. இந்த வாட்டி கிளிச்சே ஆகாது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்டா. ஓகே, அப்போ ஆடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தது. ஃபஸ்ட் பர்சன் மோடில் விளாட்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். எங்கே வந்திருக்கேன்? செக் பாயிண்ட் பிடிச்சிருக்காங்க. அங்கே ஒரே ஏன்னா வழி அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா செக் பாயிண்ட் முக்கிய வேண்டியே. ஓகே, இது அழுத்தி தான் இருக்கா? ஓகே, சாரி, ஒரு தடவை செக் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு தடவை சொருக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நல்ல வேலை பண்ணிட்டுருக்கேன்னா அது என்ன குத்துறது அவ்வளோ இது சுகமாக இருக்கான்னு கேட்காதீங்க. ஏன்னா அங்கே குத்திடுச்சு. என்ன பண்ணுறது? குத்தக்கூடாத இடத்துல குத்திச்சு. ஏன்னா லாவா மூலில் கூட குத்தக்கூடாத இடத்துல குத்துற. அவ்வளவா ஃபஸ்ட்டு செகண்ட் லெவலில் தான் அதிகமாக குதிச்சு. என்ன அங்கே அழுத்துனா இங்கே போயிடுமேடா. ஆல்மோஸ்ட் பசங்களாம் இருக்கானுங்க இவனுங்க. ஒரு தடவை மேலே போய்ட்டு கீழே வருமா? ஆமாம் கைஸ். ஐயோ, நான் அவசரப்படக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி பட்டன் இருக்காது. ஏன்னா அது வேறு கேமு, இது வேறு கேமு. ஒரே கிரியேட்டர்ன்றதுனால எல்லாமே ஒன்றா இருக்காது. அதனால் பார்த்து விளையாடுவோம். ஓகே, வந்துரு. ஃப்ளூயண்ட்டாக நமக்கு மட்டும் வர மாட்டேன். இதுதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்துச்சு. ஹாலன் ஃபீஸ் வச்சு ஹாலன். இந்த கேம் நான் ஏற்கனவே விளையாண்டு போட்டிருக்கேனா? ஒரு கெஸ்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் விளையாண்டு போட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் கையில் தான் இருக்கு. எப்படி டாய் ஈக்கோ இன்னொரு பொருள் வைக்கணுமா? ஓகே, ஈக்கோ. இப்போ வந்து இங்கே ஏறி இங்கேருந்து ஒரே ஜம்ப் போட முடியாதா? ஓகே, நமக்கு நேரம் நல்லா இல்லை. அதனால் இன்னொரு பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது போல். ஓகே, இன்னொரு பொருள் எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஆனால் இன்றைக்கி எதுவுமே ஈஸியாக இருக்குது. எல்லாமே சொல்கிறதுக்குள்ளே டஃபாக தானுங்க. என்ன பண்ணுறது? டஃப்பாக இருக்க தான் செய்யும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இது மேலே ஏறி இன்னொரு பிளாக் வைக்கணும். ஐயோ ரொம்ப குழப்பாத. ஓகே, இந்த எடுக்க முடியல. எடுத்துரு. நான் மாட்டிக்கிட்டேன். எடுறாத.
கிளிச் ஆகிடுச்சா? ஆமாம் கிளிச் ஆகிடுச்சு. ஏய் நான் எதை எடுக்க சொன்னேன், எதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? சரி இன்னொரு பேரல் எடுப்போமா? டேரெக்டாக ஏனியே எடுத்துருவோமே. சரி ஓகே, எதுவுமே எடுக்க உருப்பாடையாக வரல நம்மளுக்கு. இந்த ஏனியை போட்டு இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி ஏனியே போட்டுருக்கலாம். இவ்வளோ பொருளை அடிக்க வச்சு இறங்குறதுக்கு. ஐயா பொந்து கூட மாட்டிக்கிட்டேன். ஓகே இந்த வழியாக இந்த ஏதோ நான் வர வழி போதும், அந்த வழியை நான் ஃபாலோ பண்ணி ஓடிட்டுருக்கேன். ஓகே இந்த லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு நேராக போகணுமா? நேராக போனால் வழி இல்லை. ஓகே லெஃப்ட்டு வழி வேலை ஆரம்பிக்கலாம். ஓகே இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே இங்கே ஒரு ரெட் கலர் போட்டு இருக்குது. இந்த சாவிக்கு இந்த போட்டுக்கு செட் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா 2 கலர் ரெட் கலர். எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்காக ஒரு புது பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பாட்டை பார்த்தா நீங்கள் இம்பாஸ் ஆகிடுவீங்க. நாங்கள் தான் மாடு பக்கத்தில் வந்து பாடு முட்டி போட்டு ஆடு சுற்றி பாரு காடு பிரச்சனை பண்ணாமல் ஓடியடு. இதை நானே பாடல, ஏலேருந்து எடுத்தேன். அது ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா அது ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. இப்போ இது கூட இல்லை, நான் உங்களுக்கு இன்னொரு பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் தான் எருமை, எங்கள் இது இருக்குது திறமை, வாங்கியிருக்கோம் நிறைய பெருமை, வச்சிக்காதீங்கடா பொறாம. ஒரே வார்த்தை அடி செம்மையாக இருந்தா. ஏன்னா இதுவும் இன்ஸ்டாகிராமில் இருந்தால் எடுத்தேன். நான் இன்ஸ்டாகிராம் இல்லை, யூடியூப்லேயே தான் ட்ரெண்டிங், மொத்த சோஷியல் மீடியாவிலே தான் ட்ரெண்டிங்கு. ஃபேஸ்புக்கில் என்ன கதைன்னு தெரியல. ஓகே ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபேஸ்புக்கில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. குட்டா பேடா ஆகலியா எப்படியெல்லாம் வாயில வருது. ஓகே என்னவோ பண்ணுறது, மேலே போ. ஓ ஐயாப்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வேணால் நம்மளை அடித்து தூக்கிடுமே. ஆனால் நம்ம ஒரே டைமில் தாண்டியாச்சு. ஐயோ சொருகிட்டான். ஓகே டாய் டச் பட்டன் அதை தொடணுமோ? சரி ஏதோ டச் பட்டனில் தொட்டேன், டைப் பட்டன் ஒர்க் ஆகலை. இங்கே டைப் பட்டன் ஏய் ஒரு இடத்துல இருறா ஒழுங்கா. டபு டபுன்னு கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கார மாதிரி. ஒரு ஹோல்டர் இல்லை, என்ன பண்ணுறது? ஏய் நவுந்து போ. நவுந்து போ. ஏய் கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் ஆகுதா மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் நான் செட்டிங் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் கேம் பிளே கரெக்டாக வரும். ஏய் செட்டிங் கரெக்டாக வா. ஓ உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படியே அங்கே நிற்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் இங்கே பெரிய வேலையை பண்ணிகிட்ருக்கேன். டேய் வா. இது எனக்கு கடுப்பேத்துதே. ஐயோ ஸ்க்ரீன் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய் ரொம்ப நேரம் இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்காதுடா, வெளில வந்துடும்டா, டப்புன்னு வைடா. நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணலாம். ஒரு சின்ன வேலை குக்கால, அது எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஐயோ டம் டம் ஐயா ஐயா ஸ்லிப் ஆகிட்டேன்னு. ஓகே என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து விட்ருக்கானுங்க. நல்லா புண்ணியமாக போவீங்கடா. ஓகே ஓகே இங்கேருந்து ஒரு ஜம்பு. அம்மா எப்படியும் அவ்வளோ தூரம், இங்கே இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும், கோல் பண்ணுமா? டே என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்குது? எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா. டே ஐ டோன்ட் நோ நத்திங், யூ டோன்ட் நோ அபவுட் மீ. இங்கே பாரு நான் ஒரு பால் கூட உருப்படியாக தூக்கி போட்டேன். சொன்னேன் தூக்கி போட்டேன், என்ன பண்ணுறது? இன்னைக்கு இங்கே சேசிங் இருக்குமோ? ஆமாம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் இங்கே? எவன்டா அது கத்துறது? ஆய் தடியா அமைதியாடுறா. ஐயோ இந்த கேம் நான் ஏற்கனவே போட்டேனான்னு வேறு தெரில. பண்ணிட்டு இருக்கேன், போட்டேன்னா போடலையா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே விளாண்ட தான் இருக்குது. எனக்கு ரெண்டு பேசி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாவி குண்டா அடையே பிடிச்சாண்டா அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன், கதை முடிஞ்சு. என்னடா சுற்றிக்கிட்டு வந்து பிடிக்கிற? ஏய் இது பேரி சிரிப்பி. டேய் பேரி அப்படியே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்து என்ன பிடிக்க வந்துடான்னு இருந்துட்டியாடா. ஐயோ போட்டோம் போனால் நமக்கு பெரிய டேஞ்சரஸாக இருக்கும். போட வந்து பிடிக்க வாடா ஸ்பெட்டுன்னு குண்டு பாய. எனக்கு வயிற்று கொஞ்சம் கலக்கல், அதனால ஒரு காலை வயிறு வலிக்குது. சாந்தம் வயிற்று போல் நம்ம இந்த வழியில் வழி கண்டுபிடிச்சதுனால எப்படியோ அந்த வழியை வந்தாச்சு. வயிறு வலிக்குது. ஓகே என்ன பண்ணுறது, வயிறு வலியிலே வீடியோ போடுறேன், ப்ளீஸ் சப்போர்ட். ஓகே எறா பாலை எடுத்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்க போகிறோம்.
நீ நானா நீ நானா நீ நானா நீ நானா நீ நானா நீ நானா நீ வீரா வீரா வா வீரா எரியும் மூங்கடா அல்ல வீரனும் சீரனும் ஒராட்டம் அடிச்சோன்னா அதுதான் கில்லி கில்லி அடிச்சா கில்லி பறக்கும். இது பேரி பிரசன்ட் கேம்லேயும் இருக்கும், ஆனால் லாவா மோடில் இருக்காது. லாவா மோடில் ட்ரெயினில் போகிற மாதிரி கட்டிடுவானுங்க மேலே ஏறுறதுலாம். ஓகே, அதிகபட்சத்தை தான் அப்படி காட்டுவாங்க, எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க. மச்சான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா. ஓகே, இப்போ நம்ம வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஜம்பா, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போட்டு லெஃப்டா ரைட்டா ரைட்டு எப்படி போகணும், லூசுமே வரணும். லெஃப்டா ரைட்டா லெஃப்ட்டு குழம்பாத எனர்ஜி ட்ரிங்க் ஓடி வந்ததுக்கு எனர்ஜி ட்ரிங்க் தேவைப்படுது. குடி 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 எனர்ஜி ட்ரிங்க் எனக்கு இப்போ சக்தி வந்துருச்சு. இப்போ நான் ஓட போகிறேன். ஓகே, சக்தி மான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரி பிரசன்ட்ல இருக்க லொக்கேஷன் அப்படியே இங்கே காப்பி அடிச்சு வச்சுருக்கானுங்க. என்ன பண்ணுறது, நான் முடிச்சுன்னா ஏன்னா இப்படிலாம் விட்ற. ஒய்டா ஓகே 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 இதுவும் ஓகே இதுவும் ஓகே இதுவும் ஓகே இதுவும் ஓகே இதுவும் ஓகே இது ஓகே இல்லை இதுவும் ஓகே இதுவும் ஓகே இதுவும் ஓகே இதுவும் ஓகே. நான் ஸ்கூலில் பிங் டாங் பெல் அடிக்குது. ஓகே இதுவும் ஓகே இது ஓகே இது ஓகே ஓகே இது ஓகே. இவ்வளோ தூரம் வந்தேனே, அதனால் நாசமாக போச்சு. ஓகே 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 ஓகே. ஒரு தடவை தான் ஃப்ளூக்கில் எஸ்கேப் போக முடியும், எப்போவுமே ஃப்ளூக்கில் எஸ்கேப் போக முடியாது. அதான் எனக்கு ஒருத்தரமாக அடிச்சிச்சு. ஓகே இது கூட ஸ்லிப் பண்ணி விட்டுருவோம். நமக்கு நேரம் சரியில்லைன்னா எது வேணாலும் நம்மளை ஸ்லிப் பண்ணிவிடும். என்ன ஒரு கல் கூட நம்மளை ஸ்லிப் பண்ணி விடணும்னா பாருங்களேன், பாரம் ஸ்லிப் பண்ணி கூட விட்ருவோம் அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஓய் இந்த இடம் தான். ஏய் அப்படியே இந்த வாட்டி ஃப்ளூக்கில் எஸ்கேப் ஆகல, இந்த வாட்டி நான் கரெக்டாக தான் வந்தேன். பார்த்துட்டு ஜம்ப் பண்ணுறேன். இடம் கூடமோ ஜம்ப் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்கிறோம். என்னடாச்சு இதை வாயிலையா போடுறோம், வாழை அடப்பாவி இவ்வளோ ரோட உதயா. ஓகே உங்களோட ரேஸ் ஒன்று உங்களோட குண்டு பையன் ரேஸ் போகலாம் வாடா. அதே முடிச்சுட்டோம். இந்த வழியாவது ரேஸில் ஜெயிக்க போவோம். நான் கண்ட்ரோலை மறந்துட்டேன். கண்ட்ரோலை மறக்கணும்னா குண்டு மாதிரியே போட்டுருக்கேன். இந்த வாட்டி குண்டை நான் முடிக்கிறேன்.
கொம்மானு எவன்டா இப்படி போகலடா கருடிடா ஆப்போசிட்டா வராங்க ரவுண்டு போடாம அவங்கள தள்ளி விட்டாங்க குண்டு தடியா ஏன்டா இப்படிலாம் பண்ற குண்டா நீ என்னவோ பண்றான் போறேன்னா குண்டு தின்னி தின்னி குண்டு தின்னி தின்னி நல்லாவே இருக்க மாட்டேன் குண்டு குண்டு தின்னி தின்னி குண்டாய் போட்டு தீதான் இதெல்லாம் இருக்கவே இருக்காது இதெல்லாம் ஏன்னா இருக்க நம்ம தான் மாற்றணும் போடா நம்மள வந்து இடிச்சிட போறோம் அப்புறம் குண்டா இங்கே நின்றுட்டான் ஓகே இதுதான் நேரம் குண்டா கட்டி பத்திக்கிச்சு ஓ நீங்க இந்த லெவலில் நான் ரொம்ப திக்குவேன் அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ ஓகே இங்கேருந்து ஒரே ஜம்பு வாங்க இந்த இடத்துக்கு வந்தாலே தடுமாறுதே தங்கமே தளபதி பிளாஸ்டி மந்திரம் மலையாத அவங்க எப்படி வந்தாச்சு என்னடா இதெல்லாம் அங்கெல்லாம் தாண்டதெல்லாம் அடி வேண்டாம் எட்ஜிக்கு வந்தால் தானே தாண்ட முடியும் எட்ஜிக்கு வரணும் இந்த மோட்டை கெஸ் பண்ண முடியாதுடா அது 1% மோடுறா எவன்டா இந்த கேம் 1% மோட விட்டது ஃபாவா ஒரு எனக்கு மட்டும் கேம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஜெயிக்க வேண்டிய இடத்துலலாம் பாருண்ணே என்ன பண்ணுறது ஓகே எப்படியோ பண்ணி ஜெயிச்சோடி கூட்டுங்களோ கீழே விழுந்துருப்ப வந்தாச்சு இந்த எட்ஜிக்கு வந்துக்கணும் ஒரே ஜம்பு இங்க வந்து கூட தாவணும் இல்லையா சரி பாதி காலம் வெடி வச்சுதான் தாவணும் போல என்ன பண்றது என்னடா இப்படிலாம் பண்ற ஒழுங்கா போ டில்டடா போ அவ்வளோதான் டில்டடா வந்தாச்சு ஆயிட்டு இருக்கானே மொபைல் பிளேயே உன் வீரத்தை காட்டு வீரா உங்கள் வாழ் வீசும் கடிகாரா வீரா சொருகிட்டானுங்களா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம டிங்னி யூஸ் பண்ணுவோம் என்ன ஒர்க் ஆகலை திருப்பி ட்ரை பண்ணுவோமா ஓகே சொருகிட்டானுங்க சரி ஓகே அந்த டெக்னிக் வேலை செய்யாது போல் இந்த இடத்துல மாற்றிட்டானுங்க போல் அப்டேட்டு எல்லா ஆபியும் அவன் ஈஸியாக டப்புன்னு முடிக்கிற மாதிரிலாம் இருக்காது ஒரு இடம் இப்படி தான் இருக்கும் அதுக்காக சந்தோஷப்படி ஒரு இடம் தான் இப்படி இருக்குது வேறு எல்லா இடத்தையும் நம்ம டப்புன்னு முடிச்சிட்டோம் அதனால் இந்த ஒரு இடத்துக்குலாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல முகவாசிக்காக நம்ம முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஐயோ இதெல்லாம் போய் விட்றியே டிரெக்ஷனை மாற்றக்கூடாது திடீர்னு டிரெக்ஷன் மாற்றினா கீழே விழுந்துடுறாங்க நோட் யூ மஸ்ட் டேக் நோட்ஸ் அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து தான் லாவா மோடே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன்டா வீரா லாவா மோட டைம் வேஸ்ட் ஆகாது கவலைப்படாதே லாவா மோடு முடிக்க தான் கஷ்டம் இது முடிக்க கஷ்டம் இல்லை அச்சம் என்பது இல்லையே
நோட் எடுத்து அந்த இடத்த தாண்டியாச்சா? இப்போ இந்த இடத்த நம்ம தாண்டணும். பாதி கால் வெளியே வச்சு இங்கிருந்து வர ஜம்ப். நான் ஏன் பேச மாட்டேன்? விளையாடுற ஆசையே கெடுத்துட்டீங்களடா. இவ்வளோ நாளாக விளையாண்டுட்டு இருந்தேன். டாப்புன்னு பிடிக்கிறத சொல்லிட்டு யாரா கோவப்படாமல் இருப்பான்? என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இப்படி நேரம் இருக்கு. எஸ், சரி முடிக்க முடியாத முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பந்தா காட்டானா. அடுத்த செகண்ட் முடிச்சாச்சு. இதில் தொல்லை இனிமேல் இல்லை. பாஸ் ஃபைட்டை முடிச்சுட்டு நான் இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். இந்த கம்பியை பிடிச்சி ஏறி மேலே போ. நேரம் போகல. துப்பாக்கி ஐயோ சரி, ஒரு பாயிண்ட் நீ எடுத்துட்ட, பரவாயில்ல விடு. இன்னும் பொட்டார பாவி இவ்வளோ நீ பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் எனக்கு கேட்க முடியாது. எனக்கு லைஃபே இல்லை. ஐயோ எவ்வளோ தூரம் அந்த அவன் சுத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ணி அவனுக்கு அப்டேட் ஆகிருக்காங்க. இந்த பக்கத்தில் எவ்வளோ சேர்ந்துட்டு இருக்காது. அதுவே பெரிய பார்த்தீங்கன்னா ஐயோ சுற்றி வச்சாலும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் அப்டேட் ஆகும். அதான் எங்கே வருது? ஐயோ நாங்களாம் அந்த காலத்துல நீ வெளில போனதானே எனக்கு கதவு திறக்கும். சாமிடா என்ன போட்டுருவோம் போறேன். ஐயோ இதுக்கு இந்த கேப் எப்படிங்கப்பா புக்கு முன்னேற்றி கொடுக்குறேன். அது எதுக்கு புக்கு எனக்கு என்ன வரணும்? பகப்பட்டேன்னா சரி போயிட்டு வா, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி இந்த ஸ்கூலுக்கு ஒரு டாட்டா காட்டுவோம். பாஸே போட்டு இது பி ஷூட்டர்னா ஐயோ அந்த பி இல்லை, நீங்கள் நினைக்கிற பி இல்லை. அந்த பீனா அது ஒரு வெஜிடபிளா மேகியில் கேரட்டு அது பீன்ஸா? அப்போ அது பேர் என்னதுடா தெரியவில்லையே. இங்கே தொடங்க மாதிரி ஓ தொட்டாதான் வண்டி ஓப்பன் ஆகுமோ அவ்வளோ தெரியுமோ? ஏய் வண்டி ஏடுறா, வண்டி எடுத்துட்டாப்புல. சரி வண்டி எடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல எந்திக்க முடியல. ஐயோ ஜல்லிக்கு மேலே போகணும். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது ஓகே வாங்குறேன். 5 பாக்ஸு எடுக்க மூடிச்சா அதனால பெரிய வீட்டுக்கு போகிறோம். தினம் அதை சாப்பிட்டு போக வேண்டியது. டிரைவர்
நீங்கள் வீடு வந்துச்சு சார் இங்கே இறக்கி விட்ருங்க நான் அப்படியே கைஸ் ஃபாலோ பாய் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ செம்ம என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நான் சொன்ன மாதிரி திருப்பியும் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்னடா ஐயோ நான் இன்டர்வியூ மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் விசில் போடி கேமிங். பாய் 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 பாய். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டிங் டாங்.